இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெல்டா நான் இப்போலாம் நியூஸ் பார்த்தேன் டெல்டா மாவில் அதிக மழை சொல்லியிருந்தாங்க. ஆனால் டெல்டானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு ரிவர் வந்து அடிச்சுன்னு வரும்போது அதில் வந்து இந்த சாண்டு ஸ்டோனு அதுக்கப்புறமா மினரல்ஸ் அதெல்லாம் வந்து வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அது இது ஓஷன் கிட்ட வரும்போதும் அது வந்து எல்லாமே வந்து அது எல்லாம் விட்டு போயிடும். அப்போ ஓஷன் கிட்ட வரும்போது ஒரு ஸ்பீடு எல்லாம் கம்மியாகி அது எடுத்துகிட்டு வந்த மினரல்ஸ் அது எல்லாமே ட்ராப் ஆகிடும். அப்படி ட்ராப் ஆகும்போது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் டெல்டான்னு வந்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ டெல்டா வந்து கிரேக் லெட்டர்ஸ்னு வந்து ஒரு இது இருக்குது. அதாவது வந்து இது ஆல்ஃபா பீட்டா அதுக்கப்புறமா வந்து கிராமா இதான் டெல்டா. இது வந்து 2 இதில் இருக்கும். இதான் வந்து டெல்டா. இது இப்போ என்ன பண்ணாங்கன்னா எகிப்தில் வந்து நைல் ரிவர் வந்து என்ன ஆச்சுன்னா அதே மாதிரி ஒரு ஃபார்மில் வந்துச்சு. அப்போ வந்து என்னடா அப்போ எகிப்து வந்து என்ன பண்ணால் நைல் ரிவருக்கு வந்து நைல் டெல்டான்னு வச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லா இடத்துக்குமே வந்து அந்த நியூஸ் போனதுனால வந்து எல்லாருமே டெல்டா அப்படின்னு கொண்டுருந்தாங்க. அது நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஏபிசிடியில் வந்து ஏன் வந்து ஆல்ஃபபெட்னு பேர் வச்சாங்கன்னு. ஏன்னா இந்த கிரேக் லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஆல்ஃபா, இது பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவும் சேர்க்கும் போது ஆல்ஃபபெட்டுன்னு வந்து வந்துச்சு. அதனால் ஆல்ஃபபெட்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் எத்தனை வந்து கிரேக் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ்.